ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 8. அவன் கல்யாணம் பண்ணிக்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கானாம். இவ தான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காளாம். பார்த்திபன் இன்பரசனிடம் கூறினான். பாரா என்றவன், அப்படியா என்று குழலியிடம் கேட்டான் இன்பரசன். அவள் ஆமாம் என்பதை போல் தலையசைத்தாள். ஏன் மேடம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறீங்க? அவள் அமைதியாக இருந்தாள். வாயை திறந்து பேசு. மீண்டும் அவன் முகமும் குரலும் கடுமையாக மாற அதில் நடுங்கி போனாள் பெண் அவள். அவன் கணேசன் அண்ணன்கிட்ட வேலை செய்கிறதுனால வேண்டாம்னு சொன்னேன். ஏன்? இப்போ அவர்கிட்ட அவன் வேலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். யாராச்சும் வட்டி கொடுக்கலனா போய் மிரட்டி பணம் வசூல் பண்ணிக்கிட்டு வருவான், இல்லைன்னா பொருள் எடுத்துக்கிட்டு வருவான். ஆனால் இதில் சம்பளம் குறைவு. இப்போது அவன் மட்டும்தான், அதனால் அவன் சம்பாதிக்கிறது அவனுக்கு போதும். இதுவே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் செலவு அதிகமாக ஆகும். என்னால் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவன் மட்டும்தான் தனியாக செலவை சமாளிக்கணும். அப்போது அவனுக்கு பண தேவை அதிகமாக இருக்கும். அதனால் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு யோசிப்பான். அது தப்பில்லையா? வேற எங்கேயாச்சும் வேலையில் இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதுக்கு பேர் ப்ரமோஷன். இதுவே இங்கே அதுக்கு பேர் அடியாள், அப்புறம் ரவுடி. இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது என்னால் அவனை மீறி எதுவும் பேச முடியாத சூழலில் மாட்டிக்குவேன். அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் வாழ்க்கை நரகமாகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி அந்த சந்தோஷம் தொலையாமல் இருக்கணும்னா அவன் கணேச அண்ணன்கிட்ட வேலை செய்கிறத விடணும். அதனால தான் நீ அவர்கிட்ட வேலையை விட்டுட்டு வா, அப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ, என்ன அந்த கணேசன் அவனை வேலை விட்டு நிற்கக்கூடாதுன்னு சொன்னாரா? அதுக்கு தான் அவரை கொலை பண்ணிட்டானா என்றார் பரமசிவம். சார், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவன் என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி அவரை கொலை பண்ணுவான்? கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கா அவன் என்னை காதலிச்சான்? என்னை சுற்றி சுற்றி வந்தான் எனக்காக என்று ஏதோ சொல்லத் தொடங்கி அப்படியே நிறுத்திவிட்டாள் குழலி. இதழுக்குள் புன்னகையை ஒலித்து வைத்து அவளை அதிசயித்து பார்த்தான் இன்பரசன். இந்த வயசில் இப்படி ஒரு மெச்சூரிட்டியா? பார்த்திபனும் மனதிற்குள் வியந்துதான் போனான். அவர்களுக்கு என்ன தெரியும், இந்த சிறு வயதிலேயே வாழ்வின் பல பரிமாணங்களை அவள் பார்த்து விட்டாள் என்று. தந்தை இருக்கும் வரை சந்தோஷத்திற்கு குறையே இருந்ததில்லை. அவருக்கு பின் தாய் இருந்தவரை சந்தோஷம் அதிகம் இல்லை என்றாலும் வாழ்வில் குறை என்று எதுவும் இருந்ததில்லை. அதன் பிறகு தனி மரமாக நின்ற பின் அவளுடைய படிப்பு இவளுக்கு கற்றுக் கொடுத்ததை விட அனுபவம் நிறைய கற்றுக் கொடுத்து இருந்தது. மனிதர்களை படிக்க பழகியிருந்தாள். இளமாறன் அவள் வாழ்வில் வந்த பின் மீண்டும் அவள் வாழ்வில் வசந்த காலம் தொடங்கிவிட்டது என்று எண்ணியிருக்க, இப்பொழுது எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகப் போகிறதா என்று எண்ணி அவள் மனதை பாரம் அழுத்த முகத்தை மூடி அழுது கரைந்தாள். அவளை பார்த்து கொண்டே தன் நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு சாய்ந்து அமர்ந்து தோரணையாக கேட்டான் இன்பரசன். சரி சொல்லு. அவன் அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் பார்த்திபன் மனதில் ஐயோ என்றானது. இன்னும் அவன் என்ன சொல்லணும்? எதுக்கு இந்த சின்ன பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு என்று மனதிற்குள் சலித்து கொண்டான். அவள் முகத்தில் இருந்து தன் கையை எடுத்துவிட்டு இன்பரசனை பார்த்தாள். என்ன சார் சொல்லணும்? அப்படி உன்னையே சுற்றி சுற்றி அவன் ஏன் வரணும்? சார், அவன் என்ன லவ் பண்ணுறான். அது ஓகே, ஆனால் அவசரமாக கல்யாணம் பண்ண காரணம் என்ன? ஏன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான்? தலையை குனிந்து தெரியல சார் என்றாள். இவ்வளவு நேரம் என் முகத்தை பார்த்து பேசின, இப்போ ஏன் தலையை குனிகிற? அப்போது நீ போய் சொல்கிற, ரைட் என்றான். சட்டென்று நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். வேற என்ன சார், கல்யாணம் பண்ணாதான் மற்றதுக்கெல்லாம் ஒத்துக்குவேன்னு சொல்லியிருப்பா. அதுதான் இவளை சுற்றி சுற்றி வந்திருக்கான். பொண்ணும் பார்க்க நல்லா தானே இருக்குது, அதுதான் விட மனசில்லை போல. பரமசிவன் கூறியதும் அவரை ஒரு பார்வை பார்த்தான் இன்பரசன். அந்த ஒற்றை பார்வையில் அவர் இதயம் துடிப்பது நின்றுவிட்டது. இல்லை சார், வேற எதுக்கு இப்படிப்பட்டவனுங்கெல்லாம் அலைய போகிறானுங்க, அதுக்காகத்தான் சொன்னேன் என்றார் இறங்கிய குரலில். இன்பரசன் மீண்டும் பார்வையை அவரிடம் இருந்து குழலியிடம் மாற்றினான். அவளோ பரமசிவத்தை கோப பார்வை பார்த்து கொண்டு இருந்தாள். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் கேவலமானவன் இல்லை சார் என்றாள் அதுவரை இல்லாத கோபத்தோடு. ஸோ பரமசிவம் சொன்ன மாதிரி அவன் அதுக்காக உன்னை சுற்றி சுற்றி வரலையா என்றான் இன்பரசன் கிண்டலாக. இல்லை இல்லை என்று கத்தினாள் குழலி. அவளுக்கு இன்னும் அழுகை வெடித்து கொண்டு வந்தது. எப்போதும் போல் தன் பேனாவை எடுத்து ஒலி எழுப்பியவாறே சிறு புன்னகையோடு கேட்டான் இன்பரசன். அப்போ
அவசரமாக எல்லாம் நடந்து முடிஞ்சதுனால உன்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்டு சுற்றி சுற்றி வந்தானா? அவனுடைய அழுத்தமான கேள்வியில் அழுது கொண்டிருந்தவள் அதிர்ச்சியாகி அழுகையை நிறுத்திவிட்டு அவன் முகம் பார்த்தாள். அவள் பார்வையிலேயே அவனுக்கு புரிந்தது. இன்பரசன் கூறியதுதான் உண்மை என்று பார்த்திபன் கூட திகைத்து போய் பார்த்தான். இப்போது இன்பரசன் கிண்டலான பார்வையோடு பார்த்திபனை பார்த்து, என்ன பார்த்தி, சின்ன பொண்ணுன்னு சொன்ன, சின்ன பொண்ணா என்றான் ஏளனமாக. அது சார் என்று அவனும் மென்று விழுங்கினான். இன்பரசன் மீண்டும் அவளை ஆழ்ந்த பார்வை பார்க்க அவளோ தலையை குனிந்து கொண்டாள். சில நிமிடங்கள் அங்கே அமைதி நிலவியது. இன்பரசன் பேனாவில் எழுப்பும் ஒலி மட்டுமே அங்கே கேட்டுக்கொண்டு இருந்தது. சில நிமிடங்கள் கரைந்த பின் கேட்டான், ஆர் யூ பிரெக்னன்ட்? இல்லை என்பதை போல் இடவளமாக தலையசைத்தாள். ஆர் யூ ஷியர்? எஸ் சார். தேங்க் காட் என்றவன், இங்கே பாரு, இப்போவும் பொறுமையாக சொல்கிறேன், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நீ போய் உன்னோட வாழ்க்கையை பாரு என்றான். அவன் கொலை பண்ணியிருக்க மாட்டான் சார். அவன் பண்ணினானா இல்லையான்னு கண்டுபிடிக்க தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் இப்படி தலைமறைவாக இருந்தால் அவன் தான் கொலை பண்ணான்னு நாங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்போம். புரியுதா? எனக்கு அவனை கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆகாது. அப்போது அவன் ஜெயிலுக்கே வரமாட்டான். ஆனால் கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் என்ற வார்த்தையை அவன் அழுத்தி கூற அதன் அர்த்தம் புரிந்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனாலும் அவள் வாயை திறக்கவில்லை. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்க இல்லை, யூ வில் ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ் என்றான் அதட்டலாக. பயத்தோடு அவனை பார்த்தாள் குழலி. அவளை ஊடுருவும் பார்வை பார்த்துவிட்டு எழுந்து சென்று விட்டான் இன்பரசன். பார்த்திபனும் அவன் பின்னாலேயே சென்றான். அதன் பிறகு சிறிது நேரம் அவளிடம் யாரும் எதுவும் கேட்கவில்லை. அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளுக்கு இயற்கை உபாதை அழைக்க ஆஷாவிடம் தயங்கியபடி கேட்டாள். அவர் இடத்தை காட்டி, போயிட்டு வந்து சீக்கிரம் என்று மிரட்டி அனுப்பி வைத்தார். பயத்தோடு எழுந்து சென்றுவிட்டு திரும்புகையில் பார்த்திபனும் இன்பரசனும் பேசிக்கொள்வது அவள் காதில் விழுந்தது. சார், பாவம் சார், சின்ன பொண்ணு, விட்டுடலாம் சார். வேணும்னா அவளை கண்காணிக்க ஆள் போட்டுடலாம். அவள் பண்ணதையெல்லாம் கேட்டும் அவளை இன்னும் நீ சின்ன பொண்ணுன்னு சொல்கிறியா பார்த்தி? அதுக்கு இல்லை சார், உண்மையிலேயே அவளுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, அந்த வீராவை அடித்து கேட்டதுக்கு அவன் அப்படி தான் சொன்னான். இளமாறன் இவகிட்ட எதையும் சொல்லலையாம். சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு பணம் வாங்கினதுக்கு அப்புறம் இவ கையில் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினச்சானாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே இப்போ சந்தேகமாக தானே இருக்குது இளமாறன் கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு. கணேசன் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஃபேக்ட்ரிக்கு வர சொன்னதை யாரோ டெலீட் பண்ணியிருக்காங்க. அப்போது இளமாறன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் இல்லை சார்? ஆனால் நமக்கு ஆதாரம் வேணும் பார்த்திபன். அப்படியே ஆதாரம் கிடைச்சாலும் அவன் நம்மக்கிட்ட இருந்தால் தானே அவனை காப்பாற்ற முடியும். எங்கேயோ தலைமறைவாக இருக்கிறவனை நாம் எப்படி காப்பாற்ற முடியும்? அதுக்காக எப்படி சார்? நீங்கள் எப்பவும் சொல்கிறது தானே, 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு. அப்போ இவன் மட்டும் ஏன் தண்டனையை அனுபவிக்கணும்? அவனுக்காக இல்லைன்னாலும் இந்த பொண்ணுக்காக பார்க்கலாம் இல்லை சார்? என்ன பார்த்தி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு இல்லை சார், வாழ வேண்டிய பொண்ணு. உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச என்ன பண்ணுறது? அவனுக்கு தெரியணும். இல்லைன்னா நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இவளாச்சும் சொல்லணும். ரெண்டுமே இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னை நம்புகிறவங்கள நான் காப்பாற்றுவேன். என் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களை காப்பாற்ற எனக்கு என்ன அவசியம் இருக்குது? நீ வா, எல்லா இடத்துலையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சில்ல. சிட்டியை விட்டு அவன் எங்கேயும் வெளியே போயிருக்க முடியாது. இதுக்கு உள்ளேயே தான் இருப்பான். இங்கே தேடி கண்டுபிடிக்க எனக்கு தெரியாதா? ஆனால் அவனை கண்டுபிடிக்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேனோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். கர்ஜனையாக சொல்லிவிட்டு இன்பரசன் அங்கிருந்து செல்ல, சார் சார் என்றவாறே பார்த்திபன் அவன் பின்னாலேயே சென்றான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த குழலி யோசிக்க தொடங்கினாள். சிறிது நேரம் கழித்து ஆஷாவை அழைத்தாள். என்ன? நான் அந்த சார்கிட்ட பேசணும். அவர்கிட்ட என்ன பேசணும்? அவள் அமைதியாக இருக்க, சரி இரு வரேன் என்று விட்டு இன்பரசனிடம் சென்றார் ஆஷா. சார், அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுது. அவர் கூறியதை கேட்டதும் வெற்றி புன்னகையோடு பார்த்திபனும் இன்பரசனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். குழலி இளமாறனை பற்றி கூறினாளா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.